அவர் லவ்வர். லவ்வரா? எஸ். நிறைய பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்ல முடியாது. விலகிட்டு தானே. அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க இப்ப சொல்லுங்க. கூட்டாளி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்களா? ரூபன், குவேஸ், பங்கியன், திவாகரன், நிறைய பேர், நிலக்ஷன், நிறைய பேர். யாரு சொல்றேன்னு தெரியாது. ஹாப்பி பர்த்டேமா. இன்னைக்கு என்ன அப்துமாவோட 29வது பிறந்த நாள். ஐ ரியலி மிஸ் யூமா. ரொம்பவே மிஸ் பண்றேன். எதுக்குமே கவலைப்படாதீங்க, எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். உங்களுக்காக நான் இருக்கேன், எப்பயும் காலம் உள்ளவரை நான் இருப்பேன். பிறந்தாள் பார்த்து சாப்பிட்டீங்களா? எங்க கண்டிங்க? ஸ்கூல்ல. யார் ப்ரொபோஸ் பண்ண? நீங்க பண்ண? so much love you. மூச்சிலிருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேண்டா என் செல்லமே, நீ வேண்டா செல்லமே. ஹாய், வணக்கம். மட்டக்களப்பு ஃபார் த சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் டெலிவரி. இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரியை கட்டாரில் செய்ய இருக்கிறோம். களுவாஞ்சிக்குடியில் இருக்கிற அன்பு காதலி கட்டார் சனையாவில் வசிக்கிற தன்னுடைய காதலனுக்காக பரிசுகளை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ வாங்க, காதலன் இது எதிர்பார்த்தாரா, என்ன சொல்ல போகிறாரு தன்னோட காதலியை பற்றின்றதை பார்க்கலாம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, நாங்க மட்டக்களப்பு ஃபார் த சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? பர்த்டேயா? ஓகே, உங்களோட பர்த்டேயை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு கொஞ்சம் பேர் சேர்ந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. முதல்ல விஷ் யூ ஹாப்பி பர்த்டே வாங்கிருக்கீங்க. ஓகே, யாரா இருக்கு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி லவ்வரா? இல்லையே, லவ்வர்கிட்ட இருந்து வந்த கிஃப்ட்கள் மாதிரி தெரியலையே. அவதான் அனுப்பியிருப்பா. சரி, அதில் வைங்க. எங்க இருக்கு அவங்களோட லவ்வர்? ஸ்ரீலங்கால எங்க? களுவாஞ்சி. சத்தமா கதைக்கணும், அப்பதான் விலங்கு. களுவாஞ்சிக்குடி. உண்மையிலேயே அங்க இருந்து வரல. ஏன்னா ஸ்ரீலங்கால இருந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அஞ்சு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஹவுஸ் கீப்பிங். எத்தனை வருஷம் வந்து கத்தாரு? கத்தார் வந்து 4 வருஷமா இருந்து. இங்க வந்து 4 வருஷம் இந்த கம்பெனிக்கு வந்து. ஓகே, அப்படி வேலையெல்லாம் போகுது. அப்ப 4 வருஷத்துல எத்தனை தடவை நாட்டுக்கு போய் வந்தாச்சு? ஒரு தடவை. ஓகே, சரி. இதுவும் உங்களுக்கு தான் இந்த கிஃப்டும். ஆனா அவங்க அனுப்பல, நீங்க ஒரு சின்ன ஒரு வட்டத்துல கேட்டு சொல்றீங்க. கேட்டதுக்கு பதில் வேற யார் அனுப்புறதா இருந்தா, லவ்வரை தவிர்த்து வேற யாரும் இங்க இருக்கிறவங்க அனுப்புறதா இருந்தா? இங்க இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அனுப்பினவங்க ஆசைப்படுவாங்க, ஆனா எந்த பேர் யாரும் சொல்லுவாங்களான்னு. ஏன்னா முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று இதுல இருக்கு, கடைசி கிஃப்ட். இல்லை, எந்த கிஃப்ட் இருக்காங்க கூட்டாளி மாதிரி சொன்னா நிறைய பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்லி ஒருத்தர் சரி, சும்மா நார்மலா ஒரு 4 பேர் சொல்லுங்க. இல்லை, ரூம்ல இருக்கிறார்கள் அனுப்ப மாட்டாங்க.
இல்ல அப்படி எல்லாருக்கும் தெரியும் அவங்க சர்ப்ரைஸ் நாளைக்கு தான் பண்ணுவாங்க. நாளைக்கு தானே பண்ணுவாங்க? ஐயா இன்றைக்கு பண்ணிட்டாங்கடா. அவங்களுக்கு இன்றைக்கு அந்த தெரியாது. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அது வரட்டும். ஆனா உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி வைஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் அனுப்பல உங்களுக்கு. இருந்தாலும் யார் அனுப்பா? ஏன்னா இப்ப வந்த கிஃப்டை பார்த்தா எனக்கு அப்படியான கிஃப்டா தெரியல. அதுதான் இங்க இருந்து வேறன்னு சொன்னாங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, யாருன்னு சொல்றது நாள் பேர் சொல்லிடுறேன். வேணும் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஊர்ல இருந்து இங்க இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ். சரி, வீட்டுல எத்தனை பேர் நீங்க? வீட்டுல 10 பேர். எல்லாரும் வெளியில எத்தனை பேர் இருக்கான்? நீங்க மட்டும் வந்திருக்கு. மத்தாக்கள்லாம் நாட்டுல தான் இருக்கிறாங்க. இதுவும் உங்களுக்கு கிஃப்ட் தான். இதை நீங்க பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க என்னவா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? தொட்டு பார்த்தா விளங்கிட்டா விளங்கிட்டு தானே. அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க இப்ப சொல்லுங்க. இப்ப பாத்தீங்களா யாரா இருக்குமா அப்ப அந்த கூட்டாளி? யாருன்னு சொல்ல தெரியல எனக்கு. நிறைய பேர் இருக்கு, நிறைய பேர். ஓகே, அதை வைங்க எங்கால நம்ம வச்சிருவோம். அப்ப அந்த கூட்டாளி யார் தெரியல, யாருன்னு சொல்லி குறிப்பிட தெரியாது நிறைய பேருக்கு. சரி, குறைஞ்சது இப்ப சப்போஸ் இப்ப நீங்க நாட்டுல இருந்து வந்தது ஒரே ஒரு ஆள்றதான்னு சொல்லி இருக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிருக்கீங்க. கேர்ள் ஃப்ரெண்டை தவிர்த்து வேற யாரும் நாட்டுல இருந்து அனுப்புறேன்டா யாரு சொன்னா கிருஷானந்த். யார் அது? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனா அவங்களும் அனுப்பல. ஆனா எனக்கு என்ன கவலையா இருக்கு, எல்லா சர்ப்ரைஸுக்கும் போறாங்க ஆனா பேர் சொல்லுவாங்க 2-3 பேர். அதான் அதுலயாவது வந்துடும். நிறைய பேர் நிறைய பேர் சொன்னா ஓகே, ரூபன், குவேஸ், பங்கேன், திவாகரன், நிறைய பேர், நிலக்ஷன், நிறைய பேர். யாரும் சொல்றேன்னு தெரியாது. உங்களோட பர்த்டேக்கு இப்ப யாரும் விஷ் பண்ணிட்டாங்களா? நிறைய பேர் விஷ் பண்ணி மெசேஜ் போட்டுருக்கீங்க. கால் பண்ணி நாட்டுல கால் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பேசுறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 10 வருஷமா? சரி, நான் கூட குழப்ப விரும்பல. அனுப்பினவங்க உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. சரியா, வரையில வேணும் இடத்துல தூரத்தில் அனுப்பியிருக்காங்க ரூம். அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, அதை கேட்பீங்களா? கேட்டோன்னு சொல்லுவீங்களா? யாரு? ஹாப்பி பர்த்டேமா. இன்னைக்கு எந்த அப்துமாவோட 29வது பிறந்த நாள். ஐ ரியலி மிஸ் யூமா. ரொம்பவே மிஸ் பண்றேன். எதுக்குமே கவலைப்படாதீங்க, எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். உங்களுக்காக நான் இருக்கேன், எப்பையும் காலம் உள்ளவரை நான் இருப்பேன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லம்மா. எல்லாமே உங்களுக்கு தெரியும். கடவுள் தந்த வரம் தான் நீங்க எனக்கு. நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேம்மா. அதே போல நீங்களும் அங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். ஒன்றையுமே யோசிக்காதீங்க, சரியா? ஹாப்பியா சிரிச்சுட்டு இருக்கணும், சரியா? எங்க சிரிங்க பார்ப்போம். அடுத்த இன்னொரு மெசேஜ் இருக்கு. அடுத்தது அதுக்கு அடுத்ததையும் பாருங்க. Love you so much. I am waiting for you. Love you, ma. ஓகே, யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, சரி. எதிர்பார்த்தீங்களா? மடமையா செய்யறதா, பட் இவ்வளவு தூரம் மனசே இருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். கடல் கடந்து உங்க மேல வச்சிருக்கிற அன்பு நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்பாட குறைய தீர்த்து வச்சிருந்தீங்களாம். நீங்க கிடைச்சது பெரிய ஒரு அவங்களுக்கு வரமா. அடிக்கடி இந்த விஷயத்த மெசேஜா பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் நீங்க சொல்லுங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல, ஆனாலும் எல்லாருக்கும் எல்லா கிஃப்ட்டும் வந்து சேர்ந்துடாது. அது அந்தந்த நேரத்துல மதிச்சு இவ்வளவு தூரம் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட மாமிக்கு என்ன சொல்லுங்க? ஓகே ஓகே, தம்பி
10 வருஷம் லவ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட்டு எங்கே கண்டிங்க அவைய? ஸ்கூலில். யார் ப்ரொப்போஸ் பண்ண? நீங்கள் ஏன் பண்ண? உடனே ஓம் சொல்லிட்டாங்களா? நாள் எத்தனை மாதம் ஆகி? 4 மாதம். வருஷத்துக்கு பிறகு சொன்னவங்களா? ஓகே ஓகே. ஆமாம், கேம்பஸ் முடிச்சுட்டு இருக்காங்கண்ணே, உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. பல திறமைகளோடையும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்ல போறீங்க? விளங்கல எனக்கு. ஓகே ரைட். இது மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையணுமன்றது எங்களுக்கும் ஆசை. அதை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 4th சார்மிங் ஒன் சார்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமன்றதை நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கினதுக்கு உங்களுக்கு நன்றி. உங்களோட ரூம்மேட் ஆகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் வினோ, ஹாப்பி பர்த்டே டு யூ.